ரீசெண்ட் டேஸில் ஈவினிங் வீட்டில் டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தையே விட்டாச்சு. ஹெல்த்தியாக மாறிட்டேன்னு எல்லோரும் நினைப்பீங்க. சாச்சா, அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸ்லேயே குடிச்சிட்டு வந்துடுறது. ஒரு நாள் பிரேக் போக முடியல, ஆனால் அந்தன்னைக்கும் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியல. அதனால் சரி, வீட்டுக்கு வந்தோடனே டீயை போட்டுருவோன்னு பால் எடுத்து காய்ச்ச போனால் அது லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. சரி, நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு, பேசாமல் வேறு பால்லையே போட்டுக்கலான்னு வேறு பால் எடுத்து அதில் காஃபி போட ஆரம்பிச்சாச்சு. இந்த பாலை பன்னீராக மாற்றலான்னு முடிவு பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் இன்னொரு நல்ல பழக்கமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பால், தயிர் இதில் இருந்து ஆடை எடுத்து வச்சுட்ருக்கேன். வீட்லேயே வெண்ணெய் செய்யலான்னு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அப்போ பெருசாக நல்லா வரல. இந்த தடவை ஆனால் எப்படியாவது கரெக்டாக கொண்டு வந்துடணும்னு ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். இந்த பன்னீர் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். பாலை நல்லா காய வச்சு அதில் எலுமிச்சம்பழமோ இல்லை வினிகரோ போட்டு நல்லா திரைய விட்டு அதை வடிகட்டி 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு ஓரமாக செட் பண்ணிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கும். 45 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிரும். எனக்கு ஒரு 800 ml 150 to 200 grams பன்னீர் கிடச்சி.